காலையில பிரேக்ஃபாஸ்ட் ட்ரீட்டுன்னு சொல்லியிருந்தாங்கங்க. போய் பார்த்தா அவ்வளவும் ஸ்வீட்டு. "ஏன்டா காலையில நீங்கலாம் வந்துட்டு ஸ்வீட் இல்லாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துக்க மாட்டீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தக்காளி பழம், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இத மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஸ்வீட் இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இந்தியால எவ்வளவோ இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஃப்ரூட்டும், வெஜிடபிளும் தான். ஸோ அத நினைக்கும்போது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருந்துச்சு. அந்த டே எனக்கு காலையில அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நவராத்திரி பூஜைக்கு கிளம்பி போயிட்டு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்துட்டு திரும்பி திரும்பி கேட்குறது என்ன அப்படின்னா, "உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிஜமாலுமே ஒர்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஷெட்யூல் இல்லாம நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாதுங்க. எந்த வேலையை எப்போ செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுருவேன். ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு வாரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகள் இல்லை எக்ஸ்ட்ரா வேலைகள் எது வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி பிளானிங் ரொம்ப முக்கியம்.